மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இறைவார்த்தை உயிர் உள்ளது. இறைவார்த்தை ஆற்றல் வாய்ந்தது. நாம் வாழும் இந்த சமூகம் நம்பிக்கை தளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கை விரக்தி அதிகரித்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கை தளர்ச்சியும் நம்பிக்கை விரக்தியும் அதிகரித்து கொண்டு வருகின்ற இந்த சமூகத்தில் உயிருள்ள இறைவார்த்தை, ஆற்றல் வாய்ந்த இறைவார்த்தை நமக்கு தருகின்ற அடிப்படை உண்மை செய்தி, கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். கடவுள் மக்களை அன்பு செய்கிறார். எப்படி என்று நாம் பார்க்கின்ற போது, கடவுள் தன் நெஞ்சத்திற்கு நெருக்கமான ஒரே மகனை இந்த உலகத்திற்கு மக்களை மீட்பதற்காக அனுப்புகின்ற ஒரு மாபெரும் மீட்பு செயலை இறைவார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டு தன் மகனுக்கென்று ஒரு திட்டத்தை வகுத்திருந்தார். இந்த உலகத்திற்கு வந்த ஆண்டவர் இயேசுவும் தந்தையின் திருவுளத்தை இந்த மன்னகத்தில் வாழ்ந்து நிறைவேற்றினார். இறைவார்த்தை கூறுவது என்ன? மறைநூலில் நாம் வாசிப்பது என்ன? மெஸ்ஸியா பாடுபட்டு துன்புற்று இறந்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். அவ்வாறே ஆண்டவர் இயேசுவும் மக்களை மீட்பதற்காக துன்புற்றார், சிலுவையில் கொலை செய்யப்பட்டார், தன் மக்களை மீட்பதற்காக அடக்கமும் செய்யப்பட்டார். ஆனால் சாவு அவர் மேல் வெற்றி கொள்ளவில்லை. பவுலடிகளார் கூறுவதைப் போல, சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே என்று கேள்வி கேட்டு உயிர்த்தெழுந்தவர் நமது ஆண்டவர் இயேசு. தந்தையினுடைய விருப்பத்தை இந்த மன்னகத்தில் வாழ்ந்து முடிந்த காலகட்டத்தில் எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே உம் கையில் என் ஆவி ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தன் சீடர்களை வலுப்படுத்துகிறார், ஆற்றல் படுத்துகிறார். ஆற்றல் படுத்திய பின் காலம் நிறைவுற்ற போது இன்றைய நாள் இயேசுடைய விண்ணேற்பு பெருவிழா. சீடர்கள் காண ஆண்டவர் இயேசு விண்ணகம் ஏறி செல்கிறார். சீடர்களும் அவரை வணங்கிவிட்டு மகிழ்ச்சியோடு இல்லம் திரும்புவதாக லூக்கா நற்செய்தி இன்றை வாசிக்கப் போகின்ற அந்த பகுதியில், கடைசி பகுதியில் நாம் பார்க்கின்றோம். சீடர்கள் வணங்கிவிட்டு மகிழ்ச்சியோடு இல்லம் திரும்பி சென்றனர். மகிழ்ச்சியாக நாம் இருக்க வேண்டும், நலமாக இருக்க வேண்டும். இதுவே ஆண்டவருடைய விருப்பம். விண்ணேற்பு பெருவிழா நமக்கு தருகின்ற பாடங்கள் என்ன? இயேசுடைய மன்னக பணி நிறைவு பெறுகிறது. எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த பணியை அவர் செவ்வனே செய்துவிட்டு தந்தையினுடைய வலப்புறம் அவர் அமர்கின்றார். அத்தோடு கிறிஸ்தவர்களாகி நமக்கு தருகின்ற அழைப்பு என்னவென்றால், மன்னகம் என்பது விண்ணகத்திற்கான நுழைவாயில். விண்ணகமே நமது தாய் நாடு. விண்ணகத்திற்கு நாம் எல்லோருமே செல்ல வேண்டும். எப்படி? இயேசு மீது நமது கண்களை பதிய வைக்க வேண்டும். நமது கண்களை இயேசு மீது மட்டும் பதிய வைத்து நம்பிக்கை தொடங்கி வழி நடத்துகின்ற ஆண்டவர் இயேசுடைய வழியில் நடந்து நமக்கு குறிக்கப்பட்ட ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வெற்றி வாகை சூடுவதற்கு இந்த மன்னகத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக விண்ணகமே நம் தாய் நாடு என்பதனை அனைவரும் உணர்ந்து அதற்கேற்ற வாழ்வை நாம் வாழ வேண்டும். அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசு விண்ணகம் ஏறி சென்ற பிறகு நம்மை வலுப்படுத்துவதற்காக வாக்குறுதியை விட்டு செல்கிறார். துணையாளராம் தூய ஆவியை உங்களுக்கு தருவேன், துணையாளராம் தூய ஆவி உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயம் வாக்கு மாறாதவர். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தூய ஆவியருடைய பெருவிழாவை நாம் கொண்டாடப் போகின்றோம். அன்பு இறை மக்களே, விண்ணகம் ஏறி சென்ற ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடங்கள், மன்னகத்தோடு என் பணி என்னோடு மட்டும் நிறைவு பெறுகிறது, ஆனால் அதன் தொடர்ச்சி உங்கள் வழியாக தொடர வேண்டும். விண்ணகமே தாய்நாடு என்கின்ற உண்மையில் நாம் அதை நோக்கி பயணிக்க வேண்டும். எதன் நோக்கோடு காத்திருக்க வேண்டும். எதன் நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. அப்படி என்றால் நாம் என்ன செய்யலாம்? இயேசுவின் சீடர்களாக சான்று வாழ்க்கை வாழ வேண்டும். தன் விருப்பத்தை அல்ல, தந்தையுடைய விருப்பத்தை எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும், அதுவும் நிறைவாக பெற வேண்டும்.
தேவில் உழல்கின்றவர்கள், வறியவர்கள், பாவிகள், ஏழைகள் நலமாக இருப்பதற்காக அவர்கள் சார்பாக நிலைப்பாடு எடுத்து சான்று வாழ்க்கை வாழ்கின்ற போது விண்ணகம் நமக்கும் ஒரு நாள் பரிசாக கிடைக்கும். நாமும் அவர் வழியில் நடப்போம், விண்ணகத்தை பரிசாக பெற்றுக்கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.